2025-26 நிதியாண்டிற்கான தமிழக பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இன்று காலை 9:30 மணிக்கு தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணா, தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் இந்த பட்ஜெட் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது பற்றியான விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை சட்டப்பேரவையில் இன்றைய தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார். முன்னதாக தங்கம் தென்னரசு அந்த நிதிநிலை அறிக்கையினை மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்திய பிறகு சரியாக 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்று 2025-26 நிதியாண்டிற்கான அந்த நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்ய இருக்கிறார். தாக்கல் செய்த பிறகு சுமார் 2 மணி நேரம் நிதிநிலை அறிக்கை குறித்தான ஒரு உரையினை நிதியமைச்சர் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 9:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் இந்த ஆண்டிற்கான ஒவ்வொரு பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்க வேண்டும், அதே போன்று இதுவரை தமிழகத்தில் வரவு செலவு கணக்குகள், அதே போன்று வருவாய் வரவு எவ்வளவு, செலவுகள் எவ்வளவு, தமிழகத்திற்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி என்பது போன்ற நிதிநிலையினை தங்கம் தென்னரசு வாசிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 25-26 நிதியாண்டிற்கான உத்தேச செலவுகளுக்குண்டான அந்த கணக்குகளையும் இன்றைய தினம் தங்கம் தென்னரசு வெளியிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையினை நேரடியாக பார்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 100 இடங்களிலும் ஏனைய 24 மாநகராட்சி பகுதிகளில் 48 இடங்களிலும் அதே போன்று 137 மாநகராட்சி பகுதிகளில் சுமார் 274 இடங்களிலும் அதே போன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த பேரூராட்சிகளில் 425 இடங்களிலும் என மொத்தமாக 936 இடங்களில் இந்த பட்ஜெட் நேரடி ஒளிபரப்பு என்பது செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் நிகழ்வு முடிந்த பிறகு இன்று மதியம் அலுவலாய்வு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த அலுவலாய்வு கூட்டம் முடிந்த பிறகாக என்னென்ன நாட்களில் எந்தெந்த துறைக்கான அந்த பட்ஜெட் நடைபெறும், துறை ரீதியான அந்த மானிய கோரிக்கை நடைபெறும் என்பது குறித்தான ஒரு தகவல் தெரிய வரும். இந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி பட்ஜெட் மீதான அந்த விவாதம் தொடங்க இருக்கிறது. பட்ஜெட் மீதான அந்த விவாதம் தொடங்கி 3 முதல் 4 நாட்கள் விவாதம் நடைபெறும். அந்த 3 முதல் 4 நாட்களில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரையாற்றுவார். நாளை வேளாண் துறைக்கான அந்த மானிய கோரிக்கை மீதான அந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. நாளை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிதிநிலை அந்த வேளாண் துறைக்கான அந்த பட்ஜெட்டினை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதாவது 17ஆம் தேதி முதல் நடைபெறக்கூடிய அந்த 4 நாட்கள் விவாதத்தில் நிதியமைச்சரோடு வேளாண் துறை அமைச்சரும் பதிலுரையினை ஆற்ற இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக 8:40 மணிக்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எவ்வாறு பங்கேற்க வேண்டும், எந்த மாதிரியான மக்களுக்கான பிரச்சனைகள் முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் எந்த மாதிரியான அந்த மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், பிரச்சனைகள் முன்வைக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதாவது தேர்தலுக்காக 2026 பொது தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய முழு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுவதன் காரணமாக இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக மக்களுக்கான புதிய அறிவிப்புகள், பல்வேறு புதிய அறிவிப்புகள், திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கான அறிவிப்புகள் இன்றைய தினம் முதல் வெளிவரலாம் எனவும், அதனைத் தொடர்ந்து துறை ரீதியான மானிய கோரிக்கை ஒரு மாதம் காலம் நடைபெறும். அந்த ஒரு மாத காலம் நடைபெறக்கூடிய அந்த துறை ரீதியான அந்த மானிய கோரிக்கையிலும் துறை ரீதிக்கான அந்த புதிய அறிவிப்புகளும் புதிய திட்டங்களும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நிதிநிலை அறிக்கை இருப்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பது பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.